எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒன்பதாவது ஸ்லோகம். கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதः கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதः கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். அப்படி சொல்லணும். கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதः கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். கோதர்மன்னா கோன்னா பசு, பசுவின் மறு உருவம் தான் தர்மம். அதுதான் பசுவின் கோதர்மன்றது பசுவோட இன்னொரு உருவம் தான் தர்மம். கோதர்ம பசுவின் மறு உருவம். சர்வ தர்மானாம் அது இல்லாத மற்ற எல்லா தர்மங்களும். கோதர்ம சர்வ தர்மானாம் பவத, பவதன்னா வாழ்த்துறது. அதான் ஆயுஷ்மான் பவன்றோம் இல்லையா, அந்த மாதிரி பவதன்றது வாழ்த்துறது. பவதன்னா வாழ்த்துறது. பரமோன்னா பரமம், அதான் விஷ்ணு. பரமோன்னா பிரம்மம், விஷ்ணு. விஷ்ணு மதன்னா எதுன்னு அர்த்தம். மதன்னா எது. பவதன்னா வாழ்த்துறது. பரமோன்னா மகாவிஷ்ணு. மதன்னா எது அர்த்தம். பசு தர்மம் அந்த உள்ள கிச்சன்ல அந்த சைடு. பசு தர்மம் உள்ளிட்ட அனைத்து தர்மங்களையும் கடைபிடிப்பவர்கள் வாழ்த்தி அருளும் பிரம்மம் எதுவோ அப்படின்றது இது வரைக்கும். பசு தர்மம் உள்ளிட்ட அனைத்து தர்மங்களையும் கடைபிடிப்பவர்களை வாழ்த்தி அருளும் பிரம்மம் எதுவோ அப்படின்றது இது வரைக்கும். அடுத்தது என்னன்னா கிம் ஜபன் முக்கியதை கிம்னா நம்ம முதல்ல பார்த்தோம் எது அப்படின்றது. கிம்னா எது. ஜபன்னா மனசில் ஜபித்தல். ஜபன்னா மனசுல ஜபிக்கிறது, அதான் கிம் ஜபன். மனசுல ஜபன்னா மனசுல முக்கியதைன்னா முக்தி. முக்தியதைன்றது முக்தி. ஜந்துர்னா பிரஜை, ஞாபகம். ஒரு பிரஜை மக்கள்ன்றமே அந்த இது. ஜந்துர்னா பிரஜை. ஜன்மன்னா பிறவி. சம்சாரம்னா ஏகலோக வாழ்க்கை. சம்சார பந்தனாத் என்றதுல அத்துன்றது விடுவிக்கிறது. பந்தன்னா பந்தங்கள் இருந்து விடுவிக்கிறது. இதுல நம்ம இப்ப மொத்தத்துல இது பாத்தீங்கன்னா எந்த பொருளை அதாவது இந்த இடத்துல மகாவிஷ்ணு எடுத்துக்கணும். எந்த பொருளை மனதில் ஜபித்து சம்சார உறவுகளிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைய முடியும் என்றால் அது மகாவிஷ்ணுவே அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது வரிக்கு. இப்ப நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன பாருங்க, கோதர்ம சர்வ தர்மானம். அதை பார்த்தீங்கன்னா பசு தர்மம் உள்ளிட்ட அனைத்து தர்மங்களையும் கடைபிடிப்பவர்களை வாழ்த்தி அருளும் பிரம்மம் எதுவோ, எந்த பொருளை, அதாவது இந்த இடத்துல மகாவிஷ்ணு, எந்த பொருளை மனதில் ஜபம் செய்து சம்சார உறவுகளிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைய முடியும் என்றால் அது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் இதுதான். கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதः கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படி சொல்லணும். தேங்க்யூ.